ஹியூமிக் பவுடர் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஹியூமிக் எப்படி நீங்கள் முன்னே பழைய வீடியோவில் போட்டிருந்தீங்க, இப்போ போடுறது இல்லைன்னா. இப்போ மண் நம்ம வளமானதுனால நம்ம இந்த ஹியூமிக் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது நம்ம மண்ணில் அங்கக கார்பன் மண்ணினுடைய பிஹெச் லெவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்பர் 1 இடத்துல இதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண குப்பை புண்ணாக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். இது எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிலக்கரியோடைய மேலே பட்டை வரும் பார்த்தீங்களா, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே போன மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பட்டையிலேருந்து தான் அந்த மரத்தை உள்ள நிலக்கரியாக எடுத்துக்கிட்டு அந்த பட்டையை பவுடர் பண்ணி நமக்கு ஹியூமிக்காக கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தும் போது நம்ம பலதானிய விதைப்பு விதைச்சோம்னா மண் எவ்வளோ சத்தான மண்ணாக மாறும், அந்த அளவுக்கு இதுவும் வேலை செய்யும். இதை ஒரிஜினல் இதுலேயே நிறையா கலப்படம் வரும். நம்ம தண்ணியில் போடுறதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் கலப்படம் எது ஒரிஜினல் எதுன்னு. இதை நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணினுடைய தரம் நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். எவ்வளோ இங்கே இதில் காட்டு, இதில் பாருங்கள் நம்ம எவ்வளோ எடுக்கணும். இந்த டீஸ்பூனே சின்னது, அதில் 1/4 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறோம். பின்னாடி வச்சு காட்டு. இப்போ நம்ம உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா, இதே கறித்தூளாக இருந்துன்னா இந்த மாதிரி போகாது, அப்படியே தண்ணியே கருப்பாக மாறிடும். இது ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையுது. பாருங்கள், நம்ம 1 டீஸ்பூனில் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னது, இதுலேயும் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கே இந்த அளவுக்கு கரையுது அப்படின்னா இது எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குது. இது ஒரிஜினல் தான். இது பார்த்திங்கன்னா பல ரேட்டில் விற்கிது. நம்ம 250 ரூபான்னு தான் இது கிலோ வாங்கி இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நம்ம கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம சாணப்பாசி கரைசல். இப்போ இது என்ன வேலை செய்யுதோ இது செய்கிற அளவுக்கு இதை கொடுக்கும்போது இது என்ன பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். மண்ணினுடைய தன்மையை இது நல்லா வச்சுருக்கும். மண்ணுக்கு எப்படி சொல்கிறது, மண்ணுக்கு மெயினாக நுண்ணுயிரி பெருக்கிறதுக்கான வழி செலவில்லாமல் செய்கிறது. இப்போ ஹியூமிக்காவது நம்ம காசு கொடுத்து தான் வாங்கினது, இது ரெகுலராக பயன்படுத்தணுங்கிறது இல்லை, தேவைங்கிறப்போ பயன்படுத்திக்கலாம். இந்த சாணப்பாசி கரைசலுங்கிறது இந்த 1 லிட்டர் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த 1 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் தயார் பண்ணிக்கலாம். அதை ஒரு வாரம் வெயிலில் தான் வைக்கணும். வெயிலில் வளரக்கூடிய பாக்டீரியா இது வெயிலில் வைக்கும்போது நமக்கு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து, காற்றுல இருக்கக்கூடிய சத்து எல்லாமே சேர்ந்து அதில் வளரும். அதை நம்ம காட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் பொதுன்னு இருக்குது. மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பொருளில் உள்ள சத்து அனைத்தையும் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். 2வது உரச்செலவு ரொம்ப ரொம்ப குறையும். இது ஒன்ஸ் வாங்கிட்டால் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம். அந்த 200 லிட்டரில் 195 லிட்டர்